ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க, இல்லை இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 50 சென்டென்சஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, ஓகேவா? நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆன்சர் பண்ணாமல் யாருமே இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சோகமாக இருக்கிறேன். ஐ எம் சேட். I am sad. கவலைப்படாதே. Don't worry. Don't worry. கவனமா இரு. Take care. Take care. எச்சரிக்கையா இரு. Be careful. Be careful. சம்டைம்ஸ் நம்ம வந்து கவனமா இருன்னு சொல்றதுக்கு நம்ம பி கேர்ஃபுல் யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாமே ஒன்று தான், ஓகேவா? கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ், அவ்வளோதான். அது உண்மை. That's true. That's true. அது உண்மை இல்லை. That's not true. That's not true. நான் களைப்பாக இருக்கிறேன். I am tired. I am tired. எனக்கு ஓய்வு வேண்டும். I need rest. I need rest. இப்போ நல்லா இருக்கு எனக்கு. ஏதோ உடம்பு சரியில்லை, கேட்குறாங்க இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நல்லா இருக்கேன். I feel better now. I feel better now. நான் வேலைக்கு போகிறேன். I am going to work. I am going to work. நான் வழியில் இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன், அதை எப்படி சொல்லுவீங்க? I am on the way. I am on the way. தயவு செய்து உதவி பண்ணுங்கள். Please help me. Please help me. சரி, நான் உதவி செய்கிறேன். Sure, I'll help you. Sure, I'll help you. மீண்டும் சொல்லுவீங்களா? நீங்க திரும்ப சொல்லுவீங்களா? Can you repeat? Can you repeat? எனக்கு புரியல. I didn't understand. I didn't understand. மெதுவா பேசுங்க. Speak slowly. Speak slowly. என்ன நடந்தது? What happened? What happened? எல்லாமே சரியா இருக்கு. Everything is okay. Everything is okay. நான் பார்த்து சொல்றேன். Let me check. Let me check. இந்த let meங்கிற வார்த்தை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let me. Let me is a contraction of let me. Let me check or let me check. சரி. That's fine. That's fine. பரவாயில்லை. It's okay. It's okay. தேவையில்லை. No need. No need. இந்த மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகள்லாம் நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகே? நிச்சயமாக. Of course. Of course. பிறகு பார்க்கலாம். Maybe later. Maybe later. அப்படித்தான் நினைக்கிறேன். I think so. I think so. என்ன சொல்ல வரீங்க நீங்க? What do you mean? What do you mean? அதை விடு. Forget it. Forget it. Forget itனா அதை மறந்துரு, அதை விட்டுரு அப்படின்னு அர்த்தம். பொதுவா இதை விட்டுருங்க, லீவ் பண்ணு, அதை எப்படி சொல்லலாம்? Leave it. Leave it. Forget it அப்படின்னா அதை மறந்துருன்னு அர்த்தம். Leave it அப்படின்னா அதை விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். என்ன பிரச்சனை? What's the matter?
வாட்ஸ் த மேட்டர்னா என்ன விஷயம், என்ன பிரச்சனைக்கோ அப்படி கேட்கலாம். இல்லை வாட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். எப்படினாலும் கேட்டுக்கோங்க நீங்க. ஓகே, எனக்கு தெரியல, எனக்கு உறுதியா தெரியல. ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். அருமை. தட்ஸ் கிரேட். தட்ஸ் கிரேட். உண்மையா? ரியலி? ரியலி? இதுக்கெல்லாம் உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப அவசியம். ரியலி அப்படின்னு வாசிக்கூடாது. ரியலி? சரியாக. எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம். ஜஸ்ட் அ மினிட். ஜஸ்ட் அ மினிட். காத்திரு. ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன். வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். நோ சான்ஸ். நல்ல செய்தாய். வெல் டன். பாராட்டுறது. ஓகே, வெல் டன். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நான் தூங்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். இனிய இரவு. குட் நைட். குட் நைட். இனிய கனவுகள். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸோ நம்ம நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருப்போம் இல்லையா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு அமைச்சிருப்போம்ல, அதான் இது. எழுந்திரு. வேக் அப். வேக் அப். தயாராகு. கெட் ரெடி. கெட் ரெடி. போகலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. நான் திரும்பி வருவேன். I'll be back. I'll be back. தாமதமாகாதே. தாமதமாக இருக்காதே. Don't be late. Don't be late. சீக்கிரம் சந்திப்போம். See you soon. See you soon. நல்ல நாளாக இருக்கட்டும். Have a nice day. Have a nice day. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய குட்டி குட்டி சென்டென்சஸ் ஈஸியாக இருந்ததா? ஸோ இப்போ உங்களுக்கான டெஸ்ட், இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 தமிழ் வாக்கியங்களுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆன்சர்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி பாருங்கள், நீங்கள் சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆவலாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.